ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊசுத்தலமாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கொடிவேரி ஃபால்ஸை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்மருக்கு ஏற்ற பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடிவேரி ஃபால்ஸுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடணுங்க. கோபிச்செட்டிப்பாளையம் வந்து அங்கேருந்து கொடிவேரிக்கு அப்பப்போ பஸ் இருக்கும், அது மூலிமா வந்துக்கலாம். பட் ஆனால் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் நம்ம மெயின்லேயே இறக்கி விட்ருவாங்க, அங்கேருந்து உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் தான் வந்திருந்தோம், அதனால் நாங்கள் டேரெக்டாக கொடிவேரி ஃபால்ஸுக்கே போயிட்டோம். கொடிவேரி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. நாங்கள் ஏப்ரல் 23 எலெக்ஷன் அன்றைக்கி தான் போயிருந்தோம். நான் எலெக்ஷன் இருக்கனால சரி ஒரு கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தோம். பார்த்தா சரியான க்ரௌடு, ஃபுல்லாகவே காராகவே இருந்ததுங்க. போகிறதுக்கே வழி இல்லாமல் டிராஃபிக்காக இருந்தது. அப்போ எங்களுக்கு இந்த டைலாக் தாங்க ஞாபகம் வந்தது. வா, இன்னைக்கு கூட போகிறவங்க ட்ரில்ல தாங்க முடியலையே. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? டேய், எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுவுமா சாயங்காலமா எங்கே கிளம்பி போகிறாங்க? எங்கே போகிறான்? இந்த அப்புறம் எங்கே போகிறான்? டே, அவளை எங்கே போகிறான்? இவளை எங்கே போகிறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க, டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. டிராபிக் டிராபிக் டிராபிக். ஓவர் க்ரௌடாக இருக்கனால ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து பேக் சைடில் தான் போயிருந்தோம். பார்க்கிங்குமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வண்டியை நாங்கள் வந்து ஒரு ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேக் சைடு வழியாக உள்ளே போனோம். கொடிவேரிக்கு பார்த்தீங்கன்னா மெயினில் இறங்க விடலைங்க, அதனால் இந்த பேக் சைடில் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. நாங்களும் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னு தெரியல, ஒருவேளை க்ரௌட் அதிகமாக இருக்கா இல்லை எலெக்ஷன் நிறையான்னு தெரியல. ஃபஸ்ட் டைமுங்க இந்த பேக் சைடு வழியாக உள்ளே வரேன். எப்பவுமே ஃப்ரண்ட் வழியாக தான் வருவோம், இந்த டைம் ஓடலை, அதனால் பேக் சைடு வழியாக வரோம். க்ரௌடு செம்ம க்ரௌடுங்க. இன்றைக்கி எலெக்ஷன் டேங்கிறனால எல்லோரும் வந்துட்டாங்க போல். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஃபால்ஸில் குளிக்கலான்னு போனால் இங்கே இருக்கிற தண்ணியுமே சூடாக தாங்க இருந்தது. நாங்கள் நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டோங்க, செம்ம ஆட்டம், சூப்பராக இருந்தது. க்ரௌடு அதிகமாக இருந்ததுனால அங்கங்கே பார்த்து தான் குளிக்க வேண்டியதாக இருந்தது. இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக நகையெல்லாம் திருடுறாங்களாமா, அதனால் கொடிவேரி ஃபால்ஸில் குளிக்கிறவங்க மோஸ்ட்லி நகையை போடாமல் வாங்க. அங்கே புல்லு தெரியுது இல்லைங்க, அங்கே தான் வந்து ஒரு பையன் விழுந்துட்டானாம்மா. அதாவது அந்த புல்லில் கால் சிக்கி இறந்துட்டுருக்கான். கொடிவேரியில் வந்தால் கொஞ்சம் சேஃபாக குளிங்க, அங்கெல்லாம் போக வேண்டாம். இங்கே ஃபால்ஸுக்கிட்டேயே இங்கே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி குளிங்க. அந்த புல்லுக்கிட்டலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கால் சிக்கி அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஐசிங்க பாருங்களேன், இந்த கொடிவேரி ஃபால்ஸில் குளிக்க வர்றவங்கெல்லாம் உள்ளே சரக்கை போட்டு பாட்டில் அப்படியே உடச்சிடுறாங்க போல இருக்குது. அதுங்க நிறைய தண்ணிக்குள்ளே இருந்து எடுத்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க ஃபால்ஸுக்கெலாம் வந்தால். இந்த சைட்லாம் வந்தோம்னா இங்கே சிட் அவுட் மாதிரிலாம் இடம் கொடுத்துருக்காங்க.
நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நான் இந்த சைடு வந்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். இந்த சைடு பாருங்கள், டேம் கட்டி வச்சுருக்காங்க, பாசனத்துக்கு வேணால் திறந்துக்குவாங்க. மேலே இருந்து இதோட வியூ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை, சாப்பாடு, மீன் குழம்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் நாங்கள் வந்து வாங்கலை, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்களும் சாப்பிட்ருக்கோம். மீன் சரியாக இருக்காது, பழைய மீன், பழைய எண்ணெய்லாம் சொல்லுவாங்க. அதனால் அங்கே இங்கே சாப்பிடாம நம்பியூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். அங்கே வந்து சூப்பராகவே இருந்தது. வடிக்கக்கூடாது, பால் சேர்த்துக்கூடாது. லோ சுகர் கம்ப்ளைண்ட்னா அடிக்கடி கிடினஸ் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்பப்போ சாக்லேட், ஃப்ரூட், சக்கரை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி லோ சுகர் இருந்தால் சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க. பேபிக்காகனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மார்னிங் 2, ஆஃப்டர்நூன் 2 கொடுவேரி போகிறதுக்கு முன்னாடியே பெரிய ஒரு வாய்க்கால் போகுதுங்க. தண்ணி அதிகமாக போகுது. இங்கேயும் நிறைய பேர் குளிக்கிறாங்க. கொடுவேரியில் குளிக்க முடியாதவங்களாம் இங்கே குளிக்கிறாங்க. சொருகள் போடுறது, இதுலேயும் சொருகள் போட்டுட்ருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.